உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 கலரில் டாட் டிசைன் கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக டாட் டிசைன் கூடைகள் வந்து பேஸில் வந்து கிராஸ் கட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். இதில் வந்து ரன்னிங் ஒயர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டாட் டிசைன் கூடை வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் பார்த்தீங்கன்னா 9.5 inches இருக்குது, அகலம் வந்து 5 inches இருக்குது, ஹைட் வந்து 7.5 inches இருக்குது. நல்ல பெரிய கூடையாவே வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒவ்வொரு கலர்லயும் நான் half ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பேக்கு நல்ல அகலமான கூடையா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஒயர் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆல்ரெடி கிராஸ் கட் மெத்தடில் போட்டிருக்க டாட் டிசைன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நான் போட்ட கூடைகள் எல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரியான புது புது விதமான கூடைகள் வந்து நீங்கள் வந்து போட்டு பழகணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த அழகான டாட் டிசைன் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ரோல்லையும் நமக்கு வந்து ஹாஃப் ரோல் தான் தேவைப்படும், ஆனால் வந்து நான் 1 ரோல் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கெட்டை வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து 4 இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பேக்கெட்டை பிரிக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கல் விழுகாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க, கூடை போடும்போது நிறைய சிக்கல் விழுகுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹோல் வழியாக ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஒயரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒயர் கிடச்சிடும். இதிலேருந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து 1 feet ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 12 inches இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இன்ச் டேப்பும் யூஸ் பண்ணலாம். இதோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து கணக்கு போட்டுட்டு இன்ச் டேப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு இது வரையும் நம்ம அளந்தோம் அப்படின்னா 1 feet, இதவே பின்னாடியும் கொண்டு வந்தால் 2 feet. இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும். 3, 4, 5, 6, 7 இது வரையும் 7 அடி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 inches வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். அப்போ வந்து 7.5 அடி ஆச்சு. இந்த அளவில் தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர் வந்து 10 pieces கட் பண்ணிக்கோங்க. நீ அடுத்ததுக்கு நமக்கு வந்து ஸ்கேல் தேவையில்லை, இதவே வச்சு இந்த மாதிரி சேம் மெஷர்மெண்ட் வந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீனில் 10 pieces-உம் ரெட்டில் வந்து 10 pieces-உம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2 கலர்லேயும் நான் வந்து 10 ஒயர் வந்து கட் பண்ணிட்டேன். ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த கவரில் வந்து மீதம் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை தான் ரன்னிங் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 feet எடுத்துக்கலாம். 1, 2, 3 feet அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கணும். 3 feet அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கணும். கட் பண்ண தேவையில்லை. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை வந்து கவனமாக பாருங்கள். இதில் மேலே இருக்க ஒயர் வந்து 3 feet இருக்குது, கீழே இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட நமக்கு ஜாயிண்டாக இருக்குது. இனி வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுடலாம். போட்ட பின்னாடி இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், திருமண ஒயரு, இதை மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இதில் வந்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து இந்த திருமண ஒயரை
இந்த லூப்குள்ளே நம்ம விட்டுறலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாட் வந்து நான் போட்டேன். இனி அடுத்ததும் நம்ம க்ரீன் கலரே ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து இதுக்கு மேலே போட்டு இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு இந்த திருமண ஒயரை லூப்குள்ளே நம்ம விட்டுட்டு நாட் போட்டுடலாம். நம்ம நார்மலாக போடுற பேசிக் நாட் தான் இது. வந்து தெரியாதவங்களுக்காக நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 நாட் நான் போட்டேன். இனி அடுத்து வந்து ரெட் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம். இதுலேயும் அதே போல் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஒயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெட் கலர் நாட் கிடச்சிருச்சு. இனி அடுத்து இன்னொரு ரெட் கலர் நாட் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து 2 க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் 2 க்ரீன் 2 ரெட்டு 2 க்ரீன் இந்த மாதிரி பேட்டர்னில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு கலர்லேயும் 2 ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 20 ஒயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 2 க்ரீன் ஒயர், அதுக்கப்புறம் 2 ரெட் ஒயர் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 ஒயராக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி வந்து இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கிற 3 ஃபீட் அளவில் கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன்லேயும் இதே மாதிரி தான் 3 ஃபீட் அளவில் ஒயர் எடுத்துட்டு நாட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. 3 ஃபீட் அளவு விட்டு கட் பண்ணிடுங்க. இனி வந்து நெக்ஸ்ட் லைன் போடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம ரெட் கலர் ஒயர் வந்து ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அடுத்த லைனில் வந்து இன்னொரு ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணி போட்டு வரணும். அதுக்கப்புறம் 2 ரெட் கலர் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும் இப்போ வந்து க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும். அடுத்து ரெட் கலர் ஜாயின் பண்ணணும் 2 ஒயர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் போட்டு வரணும். இப்போ பாருங்கள் செகண்ட் லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கிற இந்த 3 ஃபீட் அளவே ஒயர் வந்து மெஷர் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு இந்த இடத்துல பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை மேலே சுற்றிட்டு இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு இந்த திருமண ஒயர் மட்டும்தான் இருக்கும். இந்த திருமண ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுட்டு நாட் போட்டுடலாம். பாருங்கள் இந்த இடத்துல செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் நாட் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த லைன் வந்து போட்டு வரணும். இனி வந்து வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து 2 லைன் ரெட்டும் 2 லைன் க்ரீனும் போட்டு வரணும். நம்ம வந்து பேஸில் வந்து எந்த மாதிரி டிசைன் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மேலே போடுற டிசைன் வந்து நம்ம கரெக்டாக வரும். அதனால பேஸில் போடுற டிசைனை வந்து கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். பேஸில் வந்து நம்ம வந்து தப்பான டிசைன் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு வந்து மிஸ்டேக்காக தான் வரும், கரெக்டான பேட்டர்ன் வராது. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து பேஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் பாருங்கள் 2 லைன்ஸ் வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் ரெட்டு க்ரீன் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் இந்த பேட்டர்னில் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம ஆரம்பித்த சென்ட்ரல் லைனு. சென்ட்ரல் லைனு கீழே வந்து 5 லைன்ஸ் போட்டிருக்கேன், மேலே வந்து 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் போட்டுக்கோங்க. இனி வந்து மேலே வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரிப்பாகவும் நிற்கணும் அப்படின்னா உள்ளே வந்து ஈர்க்குச்சி வந்து சொருகிக்கோங்க. இல்லை இதே மாதிரி போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஈர்க்குச்சி சொருகணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ மேலே எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து நான் வந்து வேறு கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது இப்போ காட்டுறேன். மேலே வேறு கலர் ஆட் பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். இது வேறு கூடைகள் போட்டு மீதம் இருக்கிற ஒயர் தான். உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அதிகமாக ஒயர் தேவைப்படாது. இப்போ வந்து இதில் வந்து 4 ஒயர் இருக்குது பாருங்கள். 2 ரெட் கலர் ஒயரும் 2 க்ரீன் கலர் ஒயரும் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், இதோடைய மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது எவ்வளோ லென்த் இருக்கோ பார்த்துட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போடலாம்.
இனி வந்து அடுத்து இருக்கிற 3 ஒயர்லேயும் நம்ம வந்து 3 நாட்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி டைப் போடுறதுல நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுற முடியும். கூட வந்து நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் போடும்போது அது சிக்கல் விழுந்து அதை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு டைம் வந்து அதிகமாகும். கிராஸ் கட் மெத்தடில் வந்து நம்ம போடும்போது ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பேஸ் வந்து கிராஸ் கட் மெத்தடில் போட்டுட்டு மேலேயும் கிராஸ் கட் மெத்தட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சைடில் எல்லாம் ஒயர் அதிகமாகவும் சென்டரில் வந்து ஒயர் வந்து குறைவாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம போடும்போது நமக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒயர் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 4 நாட்ஸ் நான் போட்டுட்டேன். இனி இந்த லாஸ்ட் இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ 4 நாட்ஸ் போட்டுட்டு இந்த எல்லோ ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். இனி அடுத்து இருக்கிற 4 ஒயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் இதே போல் 4 நாட்ஸ் போட்டுடலாம். இனி இந்த ரன்னிங் ஒயரை வந்து இந்த லாஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லோ ஒயர் யூஸ் பண்ணி இந்த 4 ஒயர்ஸ்லேயும் 4 நாட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி வர போட்டுவாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து 5 ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். கீழே வந்து 5 ஒயர்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். சைடில் வந்து இந்த சைடு 3 இந்த சைடு 3 வந்து ஜாயின் பண்ணணும். மொத்தம் வந்து சுற்றிலும் 16 ஒயர்ஸ் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஜாயின் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து எல்லோ கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த லைன் வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி இந்த இடத்துல 2 ரெட் கலர் ஒயர் இருக்கு. அந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல 2 கிரீன் கலர் ஒயர் இருக்கு. இதையும் நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் நாட், அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் நாட், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் நாட். இந்த மாதிரி 3 சிங்கிள் கலர் நாட்டும் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் நமக்கு வந்து சுற்றிலும் கிடைக்கும். பாருங்க இனி அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் நாட் கிடைக்குது. அடுத்து ஒரு கிரீன் கலர் நாட். அடுத்து பாருங்க ஒரு எல்லோ கலர் நாட். இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சுற்றி வர போட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைன் வந்து மேலே வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து 2 ஒயர் வந்து மீட் ஆகுது பாருங்க. எல்லா இடத்துலையும் ஒரு இன்டூ ஷேப் கிடைக்குது. இதே மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியது தான். இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட் கிடைக்கும் பாருங்க. இப்போ வந்து க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி அடுத்தது எல்லோ க்ரீனும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். இனி அடுத்து பாருங்க ரெட்டும் எல்லோவும் சேர்ந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சுற்று வந்து மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைன்லேயும் நமக்கு மிக்ஸ்டு நாட் தான் கிடைக்கும். இதே மாதிரி இன்டூ ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் போட்டு வர வேண்டியது தான். கார்னரில் எப்படி வரும் அப்படிங்கிறத காட்டுறேன். கார்னரில் பாருங்கள் இந்த 2 எல்லோ ஒயரும் சேர்ந்து எக்ஸ் ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கார்னரில் எல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் வந்து நாட் போட்டுட்டு இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதை வந்து ஹைட் வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ராஸாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 25 நாட்ஸ் வருது. இதை வந்து ஒரு நாட் வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி நான் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் வந்து எல்லா ஒயரையும் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒயர் மட்டும் நான் வந்து இன்செர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ஒயரை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்லையும் பாருங்கள் 2 ஒயர் இருக்குது. 2 ஒயரும் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இந்த வி ஷேப்பில் இருக்கிற ஒயரை நம்ம வந்து அதே சைடில் வந்து இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஈவனாக நமக்கு ஃபோல்டிங் கிடைக்கும். இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிராஸை நம்ம கவுண்ட் பண்ணி இந்த 3rd நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணணும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடே தான் இன்செர்ட் பண்ணணும். பாருங்கள் இந்த 3rd நாட்டில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இதே லைனில் வந்து நம்ம வந்து சொருகிட்டு போயிடலாம். ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து சொருகிடுங்க. இந்த கூடையில் வந்து அதிகமாகலாம் ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால வந்து ஒயருடைய லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து தேர்ட் நாட்டில் நம்ம க்ராஸாக கவுண்ட் பண்ணால் தேர்ட் நாட்டில் இன்செர்ட் பண்ணோம். 1 2 3 இந்த நாட்டில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக இழுத்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நாட் வந்து உள்ளே ஃபோல்ட் ஆகி வந்துருச்சு. இதே போல தான் எல்லா ஒயரையும் நம்ம வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும். 1 2 3 இந்த தேர்ட் நாட்டில் இன்செர்ட் பண்ணுங்கள். செகண்ட் நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா நாட் வந்து ஃபோல்ட் ஆகி நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தேர்ட் நாட்டில் இன்செர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஒயரெல்லாம் இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டுட்டேன். எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேண்டிலே போட தெரியலனாலும் இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.